ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனல்ல மண்டேல இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் விச் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல இருந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு டாப் மல்டி பேக்கரா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பர்சனலா வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன கம்பெனி, அதை எப்படி வாங்குறது, விச் மீன்ஸ் அது என்னென்ன இருக்கு, அவங்களுடைய பிசினஸ் மாடல்ஸ் என்ன, ரேஷியோஸ் என்னன்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்றது ஒரு தமிழ்நாடு பேஸ்டு பேங்க். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேங்க் கூட. கிட்டத்தட்ட 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 104 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் 103 இயர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா கம்ப்ளீட் பண்ண 104 இயர் டச் பண்ண போகுது. ஸோ இவங்க பேசிக்கா பேங்க் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ரீட்டைல் அண்ட் கார்பரேட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய பெட்டர் ஒரு பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைல் அண்ட் கார்பரேட் கொடுக்கறது பதிலாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்கு மோஸ்ட்லி லோன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சேஃப்டி அதிகம். பிகாஸ் வந்து பர்சனலாக இருக்கிறவங்க, அதாவது இண்டிவிஜுவல்ஸ்க்கு லோன்ஸ் கொடுத்தாலும் அது ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான். விச் மீன்ஸ் ஒரு சிலர்லாம் கட்டுவாங்க, கட்டாமல் இருப்பாங்க. பட் கார்பரேட்ஸும் அதே மாதிரி தான். பட் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் சேஃப்டி அதிகம். பட் ரீட்டைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான். ஒரு சிலர் வந்து ரீட்டைலில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி மிட் அண்ட் அந்த மாதிரி மேக்ரோ பிஸ்னஸ், மைக்ரோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுத்துட்டு வந்துருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ எங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 7,668 crores அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 484 rupees அண்ட் ஸ்டாக் பி வந்து 7.14 அண்ட் புக் வேல்யூ வந்து 438 rupees அண்ட் டிவிடெண்ட் ஹீல் வந்து 1.03. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், இந்த ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. ஒரு பர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ ஸ்டாக் பி வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது 7ல தான் இருக்கு, பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர்ஓசி, இந்த ஆர்ஓஇ, ஆர்ஓஏ அதெல்லாம் அதிகமாக எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ ஆர்ஓசி கேபிட்டல் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு 6.41% அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.8%. ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு 10 அண்ட் ROA ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து ஒரு 1.86%. இன்டென்சிக் வேல்யூ வந்து 526 rupees. டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டெட் 48,291 crores. ஸோ ஓவரால் டெட், இந்த டெட் அப்படின்றது வந்து எப்பவுமே பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் வந்து இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்தால் கடன் வாங்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் ரேஷியோஸ். ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா, சாரி பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இவங்க தான் ஒன்லி பேங்க் தமிழ்நாடுல ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பேங்க் ஆனதுல இந்த பேங்க் ஒன்று. அண்ட் சவுத் சைடில் ரொம்ப ரொம்ப டாமினன்ட் பொசிஷன் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் பேங்க் ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தான். கிட்டத்தட்ட 509 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. அண்ட் 106 பிரான்ச்சஸ் வந்து ரூரல் ஏரியாலையும், 247 பிரான்ச்சஸ் செமி அர்பன் ஏரியாலும், 80 பிரான்ச்சஸ் அர்பன் ஏரியாலையும் இருக்கு. அண்ட் 76 பிரான்ச்சஸ் வந்து மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 5 மில்லியன் பிளஸ் கஸ்டமர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். ஸோ 5 மில்லியன் அப்படின்றது 50 லட்சம் பிளஸ் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா 369 பிரான்ச்சஸ் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 4 யூனியன் டெரிட்டரியிலும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃபரிங் வந்து ப்ராடக்ட் அசச் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கஸ்டமர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ விச் மீன்ஸ் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்பரேட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இல்லை எம்எஸ்எம்இ ஒரு 37% கொடுத்துருக்காங்க லோன் புக்ஸ். அண்ட் அக்ரிகல்ச்சரில் ஒரு 30% அண்ட் ரீட்டைலில் ஒரு 20%, கார்பரேட்டில் ஒரு 13%. ஸோ டெபாசிட் ப்ராடக்ட்ஸில் வந்து விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட சிஏஜிஆர் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 36,825 crores வந்து பிசிக்கல் ஆஸ் பர் 2020 அவங்களுடைய டெபாசிட்ஸ் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டோட்டலாக ஓவரால் சேர்த்து. ஸோ இவங்களுடைய கீ ரேஷியோஸ் கிராஸ் என்பிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.69%. இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது ஓவரால் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரையும் விச் மீன்ஸ் இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதர் தென் தட் ஏதாச்சும் கடன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரிட்டர்ன் வராமல் இருந்தாலோ இல்லை அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அது கிராஸ் என்பிஏ அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சிலது வந்து மைனஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் அது எப்பயாச்சும் பர்ஃபார்ம் பண்ணும், அதை வச்சாப்பியும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத வந்து மைனஸ் பண்ண கடைசியாக இருக்கிறது தான் நெட் என்பிஏ. ஸோ இந்த நெட் என்பிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.95%. அண்ட் இதுதான் எங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். அண்ட் இவங்களுடைய ஏயுஎம் மிக்ஸ் விச் மீன்ஸ் எங்க இருந்தெல்லாம் இவங்களுடைய இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் மிக்ஸ் ஜாகிரபி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 76%, மகாராஷ்டிராவில் ஒரு 5%, அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஒரு 5%, குஜராத்தில் ஒரு 4%, கர்நாடகாவில் ஒரு 4%, அதர்ஸில் ஒரு 7%. ஸோ இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் வேர்ல்டு விச் மீன்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத இவங்க மெயின் ஃபோக்கஸாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய டெபாசிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, பிரான்ச்சஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% ஆஃப்
ஈக்விட்டி விச் மீன்ஸ் 37% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கு. ஒரு 2 குரூப்ஸ் சென்டரில், ஒரு 2 கம்யூனிட்டி சென்டரில் மாட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 குரூப்ஸ்க்கும் எப்போ சண்டை முடியுதோ விச் மீன்ஸ் அந்த 37% ஸ்டேக்ஸ் எந்து 37% ஸ்டேக் எந்து அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு 2 குரூப் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே அந்த குரூப் வந்து அதனால கம்பெனிக்கு எந்த அஃபெக்ஷனும் கிடையாது, அஃபெக்டடும் கிடையாது. பட் அந்த குரூப்போடைய சண்டை முடிஞ்ச உடனே இதோடைய ஷேர் ப்ரைஸஸ் ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய பேஸ் ஓவரால் பிஸ்னஸ் மாடல். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஓவரால் ப்ரோஸ் எல்லாமே இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க் அண்ட் தமிழ்நாடு பேஸ்டு பேங்க். ஸோ நல்ல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்காங்க, அண்ட் ரேஷியோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. என்ன பொறுத்தவரை கான்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறிட்டு இருக்கு. 5 to 6 இயர்ஸ் ஓன் பண்ற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் எந்த ஒரு இது சின்ன ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஓன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரீசன் அந்த 37% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, சண்டையில் போயிட்டு இருக்கு. ஸோ அது கிளியர் ஆனவொடனே இதோடைய ஸ்டேக் ஷேர் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இருக்கும். ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரையும் கான்ஸ் மார்க்கெட் சொல்றது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மீன்ஸ் அதுவும் எனக்கு ஒரு இதுவாக தெரியுது. மிச்சப்படி இந்த கம்பெனியில் வேற எந்த ப்ராப்ளமே கிடையாது. அந்த 37% ஆஃப் ஸ்டேக்கும் எந்த விதத்திலையும் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. விச் மீன்ஸ் ஷேர் ஹோல்டர் அஃபெக்ட் பண்ணாது, கம்பெனி அஃபெக்ட் பண்ணாது. ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் தான், மிச்சப்படி வேற எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய அப்போசிஷன் ஆஸ் யூஷுவல்ஸ் தான். பேங்க்ஸை பொறுத்தவரை HDFC, ICICI, கோட்டக் அண்ட் ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் IDB பேங்க் அண்ட் இவங்க ஒன் ஆஃப் த பேங்க்ஸாக இருக்காங்க. 8th பேங்க் வந்து சவுத் இந்தியன் பேங்க். ஸோ லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 284 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஸ் NPA வந்து 1.9 ஆஸ் யூஷுவல் சொல்லியாச்சு. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 17 rupees. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1029 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 65 rupees. ஸோ இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா FIIs வந்து ஒரு 3%, DIs வந்து ஒரு 3.20%, பப்ளிக் வந்து 93% ஓன் பண்ணுறாங்க. டோட்டலாக 1,05,095 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரேஷியோஸ். அண்ட் ஸோ இதுதான் இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு சொல்லியிருக்கேன். நான் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்குவேன். நான் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.